இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் ஒரு கோபி மஞ்சூரியன் தான், காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தான் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுமே நம்ம கடையில் நைட்டு ஆனால் நினைக்கி நம்ம போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கலாமா அப்படி இப்படின்னு பசங்க வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி நல்ல எண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீட்டில் வந்து நம்ம பன்னீரை வாங்கி நம்ம வீட்டில் வந்து எப்படி குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம். இந்த மாதிரி பீஸ் ஆஃப் பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு இதை வந்து அப்படியே நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கிடுவோம். இதை வந்து ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துடுவோம், அதுக்கப்புறம் சமையல் பண்ணுறது. நான் அந்த அடுப்பில் வந்து அரிசியை வந்து வடித்து எடுக்கிறதுக்காக வேண்டி பாஸ்மதி ரைஸு நான் வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு டம்ளர்னா ஆளாக்கு இருக்கும், 200 கிராம் அளவுக்கிட்ட இருக்கும். அதை அரிசியை போட்டு நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு நான் வடித்து அதை தனியாக எடுத்துட போகிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வெண்ணெய் போடுறேன். வெண்ணெய் போட்டு நல்லா வெண்ணெய் உருகட்டும். இந்த வெண்ணெய் உருகினோடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துட்டு இந்த அரிசியில் வந்து நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கிட்ட இப்படி எண்ணெய் ஊற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். அப்படியே தோசை திருப்பி வச்சு அப்படியே திருப்பி விட்டுருவோம். ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரொம்ப நேரம் பொரிச்சோன்னு சொன்னோம்னா பன்னீர் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். சும்மா 2 பெரட்டி விட்டுட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த பன்னீர் வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடுறேன், எடுத்து இது பண்ணிடுறேன். அப்படியே தோசை கல்லோட வச்சோம் அப்படின்னு நம்ம நினைக்கி இன்னும் கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பன்னீர் வந்து சவைக்கிறது ரொம்ப டேஸ்ட் இருக்காது. அதனால் இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையுமே உள்ளே சேர்த்துறேன். அது ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அப்படியே ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துறேன். அதையும் லைட்டாக வதங்கி வரட்டும். இந்த அடுப்பில் வந்து நம்ம சாதம் வந்து வெந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியை வச்சுருக்கேன். அந்த வடிகட்டியில் வந்து இந்த சாதத்தை ஊற்றி வடித்து வச்சுருப்பேன். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு செகண்ட் இப்படி வதக்கி விட்ருக்கேன். அதோட கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய் 3த்தையுமே உள்ளே சேர்த்துறேன். நம்ம பன்னீர் போடுறதுனால காய் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. காய் போடாமையும் வெறும் பன்னீர் போட்டையும் செய்யலாம், அதுவும் இது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் காய் சேர்க்கும் போது கொஞ்சம் காய் வாயில் தென்படும், அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு கொஞ்சம் காய் போட்டிருக்கேன். அந்த காய்க்கு தகுந்த உப்பை வந்து உள்ளே சேர்த்துறேன். இந்த உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா காய் வந்து சீக்கிரத்தில் வெந்து வந்துடும். அதனால் அப்படியே வதக்கி விட்டுறலாம். கிளறி கொடுத்து காய் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும்போது ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட நான் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்க்கும் போது அந்த காயோட கலரும் மாறாது, ஒரு லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் கொடுக்குங்கிறதுனால ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். இதில் வந்து நான் சோயா சாஸ் சேர்க்குறேன். நான் வந்து டார்க் சோயா சாஸ் தான் வாங்கியிருக்கேன். அதனால் ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட விட்டால் போதும். இதோட வினிகர் ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட விடுறேன். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த வேக வச்ச அரிசியை வந்து உள்ளே சேர்த்துருவோம். இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே 2 போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச பன்னீரையும் உள்ளே சேர்த்துட்றேன். நல்லா அந்த காய் சாஸ் எல்லாமே நல்லா அப்படி கலந்து வர்ற மாதிரி அப்படி உதிரியாக அப்படி தூக்கி அப்படி உதிர்த்து விட்டோம்னா அரிசி வந்து உடையாமல் வரும். இதை வந்து ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இழுத்துருச்சு. அதோட நான் வெங்காயத்தாள் சேர்த்துட்டேன். அதை சேர்க்கும்போது நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். வெங்காயத்தாள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு வினிகர் ஊற்றி இருக்கிறதுனால
புளிப்பு டேஸ்ட் லைட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு நினைக்கி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ சாஸ் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து சேர்க்கல. வினிகர் ஊற்றும் போது வினிகர் உள்ள புளிப்பு ஏற்கனவே ஒரு ஸ்பூன் ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட சக்கரை போட்டிருக்கோம். அதில் உள்ள டேஸ்ட்டு எல்லாமே நல்லா எடுத்து கொடுக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டேன், நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து சாஸ் சேர்க்கணுன்னா டொமேட்டோ சாஸ் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் காலிஃப்ளவரை எடுத்து ஒரே ஒரு பூவை எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா வடித்து வச்சுருக்கேன். தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அதைத்தான் உள்ளே சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 சரிசமமாக போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தண்ணியை தெளித்து அப்படியே நல்லா கெட்டியாக நம்ம பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா பஜ்ஜி மாவு கலந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா நான் ஒரே காலிஃப்ளவராக கண்டு ஒரே தரையாக நான் பொரிச்சு எடுத்துட்றேன். இதை நல்லா திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். இந்த காலிஃப்ளவர் வந்து எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு ஆனவுடனே நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துட்றேன் எல்லா காலிஃப்ளவரையும். இப்போ அதே காலிஃப்ளவர் பொரிச்ச கடாயவே அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். இதில் வந்து பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். அது லைட்டாக வதங்கி வரட்டும். இந்த பூண்டு வந்து கருகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக பூண்டோட வாசனை வந்த உடனே இந்த வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரே ஒரு குடமிளகாயும் உள்ளே சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். இதோட கொஞ்சம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே சோயா சாஸ் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். வினிகர் வந்து 1 ஸ்பூன் அளவு கிட்ட சேர்க்குறேன். சில்லி சாஸ் சேர்க்குறேன். நீங்கள் சில்லி சாஸ் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கி மிளகாத்தூள் கூட ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். நான் வந்து இதுதான் எடுத்திருக்கேன், செஸ்வான் சாஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் இது கொஞ்சம் காரம் இருக்கும். ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்றேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அப்படி கொதிச்சு வரட்டும். இந்த அளவுக்கு சாஸ் எல்லாம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. டக்குன்னு திக்காயிடும். காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த சாஸ் எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிட்டுனா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன். அப்படி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் எதனா டொமேட்டோ சாஸோ இல்லைனா எதனா சாஸ் குறைஞ்சிது, ஒரு டேஸ்ட்டு புளிப்பு டேஸ்ட்டு எதுவும் இல்லை அப்படின்னம்னா நம்ம டொமேட்டோ சாஸ் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் கூட. இப்போ வந்து நான் வெங்காயத்தாலை வந்து உள்ளே சேர்த்துறேன். வெங்காயத்தாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னு நினைக்கி நமக்கு கோபி மஞ்சூரியன் ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் கோபி மஞ்சூரியனும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸோட இந்த கோபி மஞ்சூரியனை தொட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டு, நல்ல ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி கட்டி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீரை வச்சு ஃப்ரைட் ரைஸும் செஞ்சு காட்டியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் மஞ்சூரியன்னாலே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட நல்ல சிக்கன் கறி மாதிரி இருக்கும். அதை வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.